அல்லேலூயா. இப்ப வாசிங்க எபிரேயருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் மனுஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். இங்கதான் ஒரு ரகசியத்தை சொல்றார். யாருக்குமே புரியாத ஒரு ரகசியம் இது. இதுவரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒரு ரகசியம். என்ன? பிரதான ஆசாரியன் விசுவாசிகளுக்காக தேவனுக்கு காணிக்கை மற்றும் பாவங்களுக்கான பலியை செலுத்த வேண்டும் என்பது யாவுடைய சித்தம். இங்கே தானே சிக்கல் வந்துருச்சு. ஆசாரியன் உன்மேல் என்ன நினைக்கிறான், ஆசாரியன் உனக்காக என்ன பண்றான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஆசாரியன் இன்னைக்கு இல்லையே, அது பழைய ஏற்பாடு அல்லவா, பைபிள்னா என்னன்னு தெரியாதவங்க தான் பேசுவான். ஒரு சகோதரர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறார், ஐயா ஆசாரியத்தம்னா என்னங்க, எப்படி ஆசாரியன் ஆகிறது? நான் உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன். எப்போ நீ அஸ்வமிஷாவை தரிக்கிறியோ அதுக்கப்புறம் வேணும்னா சொல்லித்தாரேன். எங்க முதல்ல ஆசாரியத்துவம்னா என்னன்னு தெரியணும். பழைய ஏற்பாட்டில் ஆரோனை சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆசாரியனாக நியமித்தார். ஆரோனுடைய சந்ததியில் 24 பேர் ஆசாரியர்கள். உங்களுக்கு தெரியாத ஒரு சம்பவம், இங்க ஆரோனுடைய குடும்பத்தில் 24 பேர் ஆசாரியன். எதுக்கு அப்படின்னா ஆலயத்தில் வேலை செய்வதற்கு வேலைகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவனவன் கடந்து வந்து அந்த ஆசாரியத்துவ வேலையை அவன் செய்யணும். ஆரோனை மட்டும்தான் அழைத்தார். ஏன்? ஆரோனுடைய சந்ததிக்கு இந்த 24 ஆசாரியத்துவத்தை கொடுத்தார். நீங்க வாசிக்கணும்னா 1 நாளாகமம் 24வது அதிகாரத்துக்குள்ள போகணும். இப்போ வாசிக்க நேரம் இல்லை. இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த நாட்கள் தொடங்குகிற போது ஆசாரியன் யாரு அப்படின்னு கேட்டா யாசுவா. அவர் பிரதான ஆசாரியன். ஆமென். மெல்கியேதேசை முறைமையின்படி அவர் ஆசாரியத்துக்குள் கடந்து போனார், ஆசாரியனாக இருந்தார், ஆசாரியன் பலி செலுத்தினார். சரி, இந்த ஆசாரியத்துவம்னா என்ன? தன்னுடைய ஜனத்திற்காக வருடத்திற்கு ஒரு முறை பலி செலுத்த வேண்டும். இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு தரம் அடிக்கப்பட்டார், ஒரு தரம் பலியானார், ஒரு தரம் தனக்காக இல்ல தன்னுடைய ஜனத்திற்காக பலியாக்கினார் தன்னை. அந்த பலிக்கு பின்பு இனி பலி இல்லை. அப்ப யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி இங்க இருக்கு. யாசுவா தான் ஆசாரியர், அப்புறம் நீ என்ன ஆசாரியர்? வேணும்ல, கேட்போம்ல. அவர் தானே ஆசாரியர், நீ எங்க ஆசாரியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஆசாரியர்களை இன்னும் வைத்திருக்கிறார். நான் வேதத்தில் வாசிச்ச நேரம் ரோமருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவான், நான் ஆசாரியன். வாசிமா. அப்படி இருந்தோம் சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்தும் புற ஜாதிகளுக்கு யாசுவமிசியாவுடைய ஊழியக்காரரும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமா எழுதினேன். இப்ப இவன் யாரா இருக்கிறான்? ஒரு சுவிசேஷகனா இருக்கிறான். இந்த வசனத்தின்படி ஆசாரியனாய் நியமிக்கப்பட்டவன் சுவிசேஷகனாய் வெளிப்படுத்துகிறான். ரைட்டு. அப்புறம் அந்த ஆசாரிய குடும்பத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றாரு, அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரிய குடும்பத்தார் அப்படின்ட்டாங்க. அதுபோல அப்போஸ்தலர் 23:2
அனனியா ஆசாரியன். சரி இருக்கட்டும், இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோமே. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இந்த காலத்தில் ஆசாரியர்கள் உண்டா? பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள் எல்லாமே நியாயப்பிரமாணத்தின் காலம். யாசுவா இந்த பூமியில் இருந்தபோது அது நியாயப்பிரமாணத்தின் காலமாகத்தான் இருந்தது. இப்ப பரிசுத்த ஆவியானுடைய காலம், இது கிருபையின் காலம். இந்த காலத்தில் ஆசாரியர்கள் உண்டா? வாசிங்க 1 பேதுருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அறிவிக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும்னா ராஜரீகமான ஆசாரிய குலம். யோசிக்கிறீங்களா? பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆசாரியன் தான் அவருடைய சொந்த ஜனம். மற்றவர்களும் தன்னை விசுவாசின்னு சொல்லலாம், தன்னை தேவனுடைய ஜனம்னு சொல்லியிருக்கான். ஆனா அவருடைய சொந்த ஜனம் யாரு அப்படின்னா ஆசாரிய வர்க்கத்தை சேர்ந்தவன். நீங்களாம் ஆசாரிய குலத்தில் வருவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பா வர முடியாது, வேற கதை. இப்ப 2 பேதுருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்துல என்ன வரும் அப்படின்னா, நீங்க பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். உங்களை அதுக்குள்ள கொண்டு வராரு. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இந்த காலத்துல ஆசாரிய கூட்டம் உண்டான்னு கேட்டா உண்டு. இறுதியா வெளிப்படுத்தல் 1:6 வாசித்துருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். புரியணும்? கேட்டா இன்னைக்கு பாஸ்டர் தான் உண்டு, போதகர் தான் உண்டு, இன்னைக்கு அப்போஸ்தலர் தான் உண்டு, இன்னைக்கு சுவிசேஷகர் தான் உண்டு. இல்ல, ஆசாரியத்துவ ஊழியம் இருக்கு. அந்த ஊழியத்தை போறவன் தான் வாசிக்கப்பட்ட பிரகாரமாய் எபிரேயர் 5:1 தகுதியானவன். இப்ப எபிரேயர் 11:4 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இப்ப காணிக்கை கொடுக்கிறவன் நீதிமான் சொல்லப்பட்டிருக்க சம்பவத்தை நீங்க கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். நீங்க கையில கொடுத்தீங்கன்னா தகுதியா? பைபிள் இங்க சொல்லுது, தகுதி இல்லாதவன் சாபத்திற்குள்ளாவான். இது வேதம். நாம எப்படி ஆசாரியனை கனப்படுத்துறோம்னு தெரியணும். நான் என்ன பற்றி பேசல, ஆசாரியனை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா பாவம் நம்மகிட்ட எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும், சாபம் நம்மகிட்ட எப்படி வரணும்னு தெரியுது. இது நமக்கு ஒண்ணுமே புரியல. காணிக்கையின் மூலமாக சாபம் வரும் தெரியுமா? இல்லை நான் பொய் பேசலை, நான் கெட்ட வார்த்தை பேசலை, நான் விபச்சாரம் செய்யலை, நான் வேசித்தனம் பண்ணலை, அப்புறம் எப்படி எனக்கு பாவம், அப்புறம் எப்படி எனக்கு அந்த பாரம்பரியம்? சொல்லாத. வேதம் இங்கே வேற விதமாக பேசிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமென். யாரு? ஆசாரியன். இப்ப ஆசாரியன் இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல காணிக்கைனா என்ன? நான் வேதத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கறது சொல்லல. ஏன்னா வேதம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக காணிக்கை என்றால் யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி, நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். எப்படி? ஏன் அப்படின்னா என்ன கதை அப்படின்றது நீங்க உள்ள போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். மல்கியாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு யா அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் யா என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். இதை உங்கள் கண்கள் காணும். அப்பொழுது நீங்கள் யா இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுவார் என்பீர்கள்.
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் யார் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? யாவுடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் காலு ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவர் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் யா கேட்கிறார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொடுக்கிறாய், இதுதான் வேதம். அவன் உன்னை மதிப்பானோ? தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்றத வேதம் திட்டவட்டமாக சொல்லுது. கேட்டால் சொல்லுவோம், 5 ரூபாய் பற்றி பேசல, 10 ரூபாய், அது எல்லாமே நசல் கொண்டதாம். 2வது 10வது வசனத்தில் சொல்லும் போது சொல்றார், எவன் கூலி இல்லாமல் வேலை செய்வான். 14வது வசனத்தில் சொல்றார், உரியதை கொடுக்காவிட்டால் சாபம். இப்ப லேவியருடைய புஸ்தகம் 27வது அதிகாரம் 28 33 வரைக்கும் வாசிச்சோம்னா, ஒருவன் தன் வசத்திலுள்ள நரஜீவன்களாவது மிருக ஜீவன்களாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் யாவுக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளை எல்லாம் யாவுக்காக பரிசுத்தமாயிருக்கும். நரஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவது. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசோபாகம் எல்லாம் யாவுக்குரியது, அது யாவுக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசோபாகத்தில் எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாய் இருந்தானால் அதனுடன் 5 1 பங்கை கூட்டி கொடுக்க கடவான். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10 1 பங்குங்கிறதெல்லாம் யாவுக்கு பரிசுத்தமானது. அது நல்லதோ இளப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதும் ஆகிய 2ம் பரிசுத்தமாகும். அது மீட்கப்படக்கூடாதென்று அவருடைய சொல் என்றார். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி சீனாமலையிலே மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. வேதத்தில் வாசிச்ச இந்த வேத பகுதி, வேதம் சொல்லுது, சாவும் சாபமும் கடந்து வரும். எனக்கு அதை விளக்குறதுக்கு நேரம் இல்லை, நல்லா புரிஞ்சுடுங்க. நாம் கொடுக்கிறதுனுடைய பலன் எப்படி கொடுக்கிறோன்னு தெரியணும். தேவனுக்கு கொடுக்கிறது எப்படி கொடுக்கிறோன்னு தெரிஞ்சாதான் தேவன் அதற்குரிய பலனை கொடுப்பார். இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கெதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். என்னுடைய குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன். இனிமேலும் நான் ஜாக்கிரதையாய் இருப்பேன். ஆனா உனக்கு சாபமா இல்ல சாவா அப்படின்றத நீதான் முடிவு பண்ண. என்னை குறித்து, அதாவது ஆசாரியனை குறித்து வேதம் சொல்லுது, ஆசாரியனை குறித்து அவர் கவலைப்பட வேண்டும், அவர் பார்த்துக் கொள்வார். அதனால்தான் சொல்றாரு, காணிக்கை கொடுப்பதிலும் தசமபாகம் கொடுப்பதிலும் துணிகரம் கொள்ளாதே. தாவீது சொன்னான்ல, அந்த துணிகரம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு. எங்க காணிக்கை இவ்வளவு கொடுக்கணுமா? தசோபாகங்களும் யாருக்கு கொடுக்கறது தெரியுமா? உனக்கு தந்த ஆசீர்வாதத்தில் நீ தந்தவருக்கு கொடுக்கிற. இந்த எண்ணம் இருக்கா உன்ட்ட? தந்தவர் தேவன். மெல்கிசேதேக் முறைமையின்படி ஆபிரகாம் என்ன செய்தான் என்று சொன்னால், அவனுக்கு கிடைத்ததில் கொடுத்தான். நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன கிடைச்சிச்சோ அதை கொடுத்துதான் ஆகணும். இது வேதம். ஆனா நம்ம கொடுக்கல அப்படின்னா அது சாபமாக மாறும், அது சாவை கொண்டு வரும். இதுதான் வேதம். அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு, இதுல துணிகரம் கொள்ளாத, தேவன் சொல்றபடி செய். ஏன்னா என்ன, அவர் விடுவிக்கணும், எனக்கு நன்மையானதை செய்யணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் நீ கொடுத்தா அவர் திருப்பி கொடுப்பார்.
நீங்கள் கடன் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் பேங்க்கில் நீங்கள் நல்லா வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணம் ஏறும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அது சொல்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா தேவன் சொல்கிறாரு, நீயோ கடன் வாங்க மாட்டாய், ஆனால் கடன் கொடுப்பாய். இப்போ நம்மவே கடைக்காரனாக இருக்கோம். எப்படிங்க?